அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஏசாயா 44 21 22 வசனங்கள். 4:2 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கும்படியானால், பிரியமானவர்களை, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசிகளும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த 2 கொரிந்தியர் 7 1 வசனம். 4:3 கற்பனைகளை கை கொள்கிறவர்கள். அவர் கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொண்டது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்கிறோம். 1 யோவான் 3 22 வசனம். 4 ஜெபிக்கிறவர்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியாகவும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எபேசியர் 6 18 வசனம். 4:5 பரலோக ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கே. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரங்களில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவானோ? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறார். சங்கீதம் 15 1-3 வசனங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகங்களைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகங்களைப் போலவும் அகற்றிவிட என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஏசாயா 44 21 22. 4:2 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால், பிரியமானவர்களே, மாம்சத்தினாலும் ஆவியினாலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும். 2 கொரிந்தியர் 7:1. 4:3 கற்பனைகளை கைக்கொள்கின்றவர்கள். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கின்றபடியினால் நாம் வேண்டிக் கொள்கின்றது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கின்றோம். 1 யோவான் 3:22. நன்றி. 4 ஜெபிக்கிறவர்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த வேண்டுதலோடும் மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருக்கிறார்கள். எபேசியர் 6:18. 4:5 பரலோகம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கே. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். சங்கீதம் 15 1-3 வசனம். எடுக்க போகிறோம். பார்த்துட்டேன்
என்னப்பா அது? இது என்னப்பா அது? ஒரு சமாதானமே கிடைக்க மாட்டேங்க. என்ன பண்ணனே தெரில. எங்கே போனாலும் ஒரே சண்டை இதுவாக தான் இருக்கு. என்ன பண்ணனே தெரில. சரி வாங்க நம்ம சமாதானத்தை தேடி போவோம். என் பேக்குங்க. ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணல, ஆன் பண்ண சொல்லுங்கக்கா. ஆன் பண்ணல. ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம கூகுள் மேப்பை வச்சு போவோம். இது என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கி. சரி யாராட்டும் வந்தா நம்ம அவங்க கிட்ட கேட்டு போவோம். சரி அங்க ஒருத்தவங்க வாராங்க, நம்ம அவங்க கிட்ட கேட்போம். எஸ்கேஸ் மீ சார், சமாதானத்துக்கு எப்படி போகணும்? சமாதானத்துக்கா சார்? இருங்க சார் சொல்கிறேன். தம்பிகளா 2 பேரும் இங்கே இல்லைங்க சாருக்கு சமாதானத்துக்கு வழி சொல்லிட்டு வரேன் சார். இப்படி நேராக போய் அப்படி திரும்பிங்கன்னா அங்கேருந்து இப்படி ஒரு ரைட் எடுத்து அங்கேருந்து நேராக போய் அப்படி லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கேருந்து திரும்பி தாங்க சார். சார் சார் கண்ணாடி எடுத்தாங்க சார். சார் இந்தாங்க சார். சார் எங்கே நிற்கிங்க? இந்தாங்க இந்தாங்க சார் எங்கே நிற்கிங்க? அடச்சி, ஒரு குருட்டு பையன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே. என்ன பண்ணனே தெரில. சரி வேற யாராட்டும் வந்தாங்கன்னா கேட்போம். சரி யாராட்டும் வராங்களான்னு பார்ப்போம். சரி அங்கே 2 பேர் வராங்க, நம்ம அவங்க கிட்ட கேட்போம். சார் சமாதானத்துக்கு எப்படி சார் போகணும்? இல்ல சார், சமாதானம். சமாதானம் சார். சார் சமாதானத்துக்கு எப்படி சார் போகணும்? என்னென்ன சொல்லுதீங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. சார் சமாதானத்துக்கு சார் எப்படி சார் போகணும்? எனக்கு கேட்கலண்ணா, இன்னும் கொஞ்சம் சத்தமாக சார் சொல்லுங்க. சமாதானத்துக்கு எப்படி போகணும்? என்ன சொல்கிறாங்க? அடச்சி, நம்ம போய் போய் ஒரு பேபா கிட்டையும் ஒரு காது கேட்டையும் மாட்டிக்கிட்டோமே. என்ன பண்ணனே வேற யாராட்டும் வராங்க. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, உட்காருவோம். வாலண்டியர்ஸ் அந்த பிள்ளைகள் அந்த ஜன்னல ஏய் அவங்க யாரோ டீசெண்டாக இருக்காங்கடா, டீசெண்டாக வாங்கடா. சார் என்ன சார் பிரச்சனை? சார் சமாதானத்தை தேடி போகிறேன் சார். உங்களுக்கு வழி தெரியுமா சார்? ரெண்டுக்காக உயிரே கொடுப்பேன் சார். ரூட்டு சொல்ல மாட்டேனா? குண்டு சார். சார் இதுதான் சார் நம்ம ஊர் மேப்பு. நேரா போய் வாலண்டியர்ஸ் அங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க. அதுல விழுந்துட்டீங்கன்னா நாரிடும். அதை மட்டும் சொல்லிட்டேன். டேய் தப்பா சொல்கிறேன், நான் சொல்கிறேன் சார். சோத்தாங்க பக்கத்தில் போனீங்க அவங்க ரேஷன் கடை வரும் சார். தப்பு தப்பா சொல்லாதடா, நான் சொல்லதான் பாரு. ரேஷன் கடை பதில நேராக போங்க சார். திரும்புங்க, அங்கே ஒரு சம்சா கடை இருக்கும், சூப்பராக இருக்கும் சார். சம்சா கடையை கேட்கல, நீங்க சம்சா தான் சார் கேட்டீங்க. சம்சாவை கேட்கலடா. நீ கேட்ட சம்சா கடை அங்கதான். வா சார், வா அடச்சி போ. சம்சாவை கேட்டா நீங்க சமாதானம். ஏய் இவங்கிட்ட பேசி டைம் வேஸ்ட். வாங்கடா நம்ம போலாம். நம்ம சமாதானத்தை தேடி வந்தா சம்சான்னு என்ன பண்ணனே தெரில. சரி வாங்க வேற யாராட்டும் வராங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ண ஒன்றும் தெரில. சரி வாங்க, 2 பேர் வராங்க போல, நம்ம அவங்க கிட்ட ரூட் கேட்போம். சார் சமாதானத்துக்கு எப்படி சார் போகணும்? சமாதானத்துக்கா நாங்கள் கூட்டு போகிறோம் வாங்க. நான் ஒரு கிறுக்கு, நான் ஒரு கிறுக்கு, நான் ஒரு கிறுக்கு, நான் ஒரு கிறுக்கு, நான் அடச்சி கிறுக்கு ஒரு கிறுக்கு. அடச்சி ஒரு கிறுக்கு பையன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே. என்ன பண்ணனே தெரில. ஃபர்ஸ்ட் யார் வரானா? ஃபர்ஸ்ட் காது கேட்காதவன், கண்ணு தெரியாதவன் அப்படி வர. நம்ம யாருக்கிட்ட ரூட்டு கேட்டு போவேன்? சரி ஒன்றும் தெரில, வாங்க வேற யாராட்டும் வந்தாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்கியூஸ் மீ சார். சார் சார் எனக்கு காது கண்ணெல்லாம் நல்லா தெரியும்.
கிறுக்கு கிடையாது. இல்லை சார், நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன் சார் சமாதானத்தை தேடின்னு. ஒருத்தன் என்னன்னா கிறுக்கன் வரான், இல்லைன்னா கண்ணு தெரியாதவன் வரான், இல்லைன்னா பேப்பா வரான். என்ன பண்ணனே தெரில சார். இதான் என்னையும் சந்தேகப்பட்டீங்களோ? ஆமாம் சார், சாரி சார். சரி, எதை தேடி வந்தீங்க? சார் சமாதானத்தை தேடி வந்தேன் சார். சமாதானத்துக்கான ரூட்டை நான் சொல்லட்டுமா? சரி சார். பாளையங்கோட்டையில் சமாதானபுரத்தில் சமாதான ஏஜ் சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு அந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா ஏசப்பாவை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. ஏசப்பா உங்கள் மனசில் வந்துட்டு சமாதானம் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும். அந்த இடத்துக்கான ரூட்டு தெரியுமா? தெரியாது சார், நீங்கள் கொண்டு போய் விடுங்களேன். நானே கொஞ்சம் சொல்லணும்னா நினச்சேன். அது பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. கூட்டிகிட்டு போட்டுமா? சரி சார். வாங்க சார் போகலாம். சமாதானத்தை தேடின்ற அந்த நாடகத்தை பார்த்தோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் சமாதானத்தை தேடி தான் அலைந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற நீங்கள் குட்டீஸ் கூட ஒவ்வொருத்தருடைய இருதயத்துலேயும் சமாதானம் தேவைப்படுது. நீங்கள் அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் தேடி பார்க்குறீங்க, நல்லா சாப்பிட்டு பார்த்து அதில் சமாதானம் இருக்குமான்னு பார்க்குறீங்க. ஆனால் எதுலேயுமே உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்க போகிறதே இல்லை. நமக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறது ஏசு மட்டும்தான். ஏசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த உலகத்தில் நம்ம எப்பயுமே ஏசுக்கிட்ட நம்ம சார்ந்திருந்தோன்னா, ஏசுவை நோக்கி கூப்பிட்டோன்னா நம்முடைய இருதயத்தில் அந்த சமாதானம் நிச்சயமாக வரும். இந்த சமாதானத்தை தேடி தான் நம்ம எல்லாரும் போய்கொண்டிருக்கிறோம். இயேசுவை தேடி போகும்போது நம்முடைய இருதயத்தில் தேவன் அந்த சமாதானத்தை தருவார். கர்த்தர் தாமே இந்த நாடகத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த பாடலுக்காக உற்சாகமாய் கரங்களை தட்டி படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது உனக்காய் பரணையை விட்டு நான் வந்தேனல்லோ உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் எல்லாமே தந்து விட்டேன் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது இங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய் எந்த நண்பை ஏன் மறந்து விட்டாய் சமூகம் விட்டு ஏன் தூரம் போகிறாய் என் பிரியமே ஏன் மாறிட்டாய் என் கரத்தை விட்டு ஏன் பிரிந்து செல்கிறாய் என் பிள்ளையே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் நட்பை விட்டு என் மாயை தேடினாய் என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு என் மாயை தேடினாய் நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிள்ளையே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிரியமே
இதுவன்றோ உன்னை ஆள வைக்கும் இடம் மீது உமக்காய் உலகினில் வாழ்ந்து மறிப்பேனே உம்மோடு பரலோகம் சேர்ந்திடுவேன். சூப்பர் சூப்பர். சிரிக்கிறியே பூவில் என்ற தேனியை ஆசையோடு கேட்டு ஆனந்தமாய் எப்போதும் பறக்கிறியே. என்ன பார்த்துட்டு பாட்டொன்னு பாடுச்சு அதன் காரணம் ஏசுன்னு சொல்லுச்சு. அந்த பாட்டு கவலைய மறந்துட்டேன் இப்ப நானும் பாடுறேனே. புது புதுசா எண்ணங்கள் பிறக்குது மனசிங்கரக்க கட்டி பறக்குது ஆனந்த தாமர பூக்குது வர்ணிக்க முடியலையே. உம்மை நினைச்சாலே உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிர்க்குது. உம்மை நினைச்சாலே உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது. ஆயிரம் நாட்கள் எங்கோ காலித்தாலும் அரியணை போலே தகுமா. எத்தனை ராகம் நான் இசைத்தாலும் உன் நாமம் என்னை சொல்லுமா. புது புதுசா துதிகள் பிறக்குது மனசார ரெக்க கட்டி பறக்குது ஆனந்த தாமர பூக்குது என் வாழ்வின் நன்மையே. உம்மை நினைச்சாலே உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிர்க்கு ஏனோ சிலிர்க்கு. உம்மை நினைச்சாலே உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது ஏதோ பறக்குது ஏதோ ஹலோ பிள்ளைங்களா, இன்னைக்கு விபிஎஸ் ஃபைனல் டே காம்படிஷன். என்ன தெரியுமா? யார் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், வின்னருக்கு என்ன கிடைக்க போகுது தெரியுமா? ஒரு கோல்டன் க்ரௌனும் அன்லிமிட்டடான ஸ்நாக்ஸ் கூப்பனும் கொடுக்க போகிறோம். அன்லிமிட்டடா? ஆல்ரெடி ஆண்டவர் கூப்பிடுறது என் காதில் கேட்குது. நீ இல்லடா, நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா என்கிட்ட ஐஃபோன் இருக்கு, எங்கள் அப்பாட்ட 3 கார் இருக்கு. நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று என் ரீலுக்கு 20,000 பேர் லைக்ஸ் போட்டிருந்தாங்க. நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஐயோ பாவம் அந்த ரீலை பார்த்தவங்களாம்.
எல்லாரும் அமைதியாக இருங்க. எங்கள் அம்மா இன்னைக்கு பிரியாணி செஞ்சாங்க. நான் பரலோகத்துக்கே போயிட்டு வந்துட்டேன். அண்ணா நானும் அப்போ பிரியாணி சாப்பிட்டா பரலோகத்துக்கு போகலாமா? என்ன பிள்ளைங்களா, யார் வின் பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்களா? உங்களை மாதிரி தான் நானும் ஆர்வமாக இருக்கேன். பார்க்கலாம் யார் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்துருவோமே. Scene 2. பிள்ளைங்களா, உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, ஜூஸு, சாப்பாடு எல்லாம் இங்கே இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ சண்டை போட்டுக்காமல் எடுத்து சாப்பிடுங்க. ஓகேவா? யாரும் இந்த ஸ்நாக்ஸை தொடக்கூடாதுப்பா. #VBS Vibes. டேய், இவன் திருடான்டா. சர்ச்சில் திருட்டு கேஸா? யாராவது சிஐடியை கூப்பிடுங்களேன். டேய், அவன் பேக்கை செக் பண்ணுங்கடா. கீபோர்டு சேர்த்து எடுத்துட்டு போகிறான். அது நான். டேய், இவனை ட்ராமாலேருந்து வெளியே எடுத்துருங்கடா. நாளைக்கு சர்ச்சு ஃபேனும் காணாமல் போயிடும். எல்லாரும் நிறுத்துங்க. டேய் ஜோயல், ஏன்டா அதை எடுத்த? அது நேற்று நைட்டு எங்கள் அம்மா சாப்பிடல, என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க சாப்பிட்டேன்ட்டு. அதனால தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்டா இது எங்ககிட்ட சொல்லலை? அது ஏன்னா எங்களை மாதிரி ஏழைங்களாம் உங்களுக்கு கண்டென்ட் தானே. ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் பெர்ஃபெக்டானவங்க இல்லை, அவங்களும் உள்ள உடஞ்சி தான் இருப்பாங்க. ஆனால் அன்பு அவங்கள மாற்றிடும். இதை நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போடா. சரி ஆடியன்ஸ், நீங்கள் சொல்லுங்கள். யாராச்சும் ஏதாவது தப்பு பண்ணா அவங்கள கீழே தள்ளி விட பார்ப்பீங்களா, இல்லை அவங்க மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா? Scene 3. ஐயோ, என் ஃபோனு காணும்டா. ஐயோ, அவன் உயிரே அவனை விட்டு போயிருக்குமே. சர்ச்சு கதவை போட்டுங்க, யாரும் வெளில போகக்கூடாது. இங்கே எல்லாரோட பாக்கெட்ஸும் எம்டியாக தான்ப்பா இருக்கு. அண்ணா, இதை நான் பாத்ரூம் கிட்ட கண்டுபிடிச்சேன். ஏய், இந்த ஃபோன் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? இதை கண்டுபிடிச்சி நீ ஏன்ட்ட தாரியா? அண்ணா, ஏசுப்பானை பார்த்துட்டு தானே இருக்காங்க. யாருமே பார்க்கறதுனால ஏசுப்பானை பார்த்துட்டு தானே இருக்காங்க. இதுதான்ப்பா கர்த்தருக்கு பயப்படுற பயம். யாருமே பார்க்கலனாலும் உண்மையா சரியானதை மட்டும் செய்கிறவங்க தான் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க. Scene 4. சரி பிள்ளைங்களா, சர்ச்சை க்ளீன் பண்ணணும். யார் யாரெல்லாம் வரீங்க? ஐயோ அக்கா, எனக்கு காய்ச்சல். அக்கா, எனக்கு கை கால்லாம் வலிக்குதுக்கா. அக்கா, எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. என் பூனைக்கு உடம்பு சரியில்லைக்கா, அதனால நான் வீட்டுக்கு போகிறேன். டேய், உங்கள் வீட்டில் தான் பூனையே இல்லைல்ல, எந்த பூனைக்குப்பா நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற? எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. வேலை நம்ம எல்லாரும் நவருங்க. அந்த பெருக்கு மரம் எடுத்துட்டு வாங்க. ஆண்டவர் என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி பெருக்கிட்டு நானாச்சும் வீட்டுக்கு போகிறேன். சரி ஆடியன்ஸ், நீங்கள் சொல்லுங்கள். அம்மா யாராச்சும் உங்களை வீட்டில் வேலைக்கு கூப்பிட்டா உடனே போய் உதவி பண்ணுவீங்களா, இல்லை தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டுட்ருப்பீங்களா? நான்லாம் மூச்சு கூட மூட மாட்டேன். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது பெரிய அற்புதம் நடந்தாதான் கீழ்ப்படியணும் அப்படின்னு இல்லை. சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே கீழ்ப்படிதல்ங்கிறது ஆரம்பிக்குது. Scene 5. ஹலோ அப்பா, என்னப்பா ஹாஸ்பிட்டல்லையா? ஐசக், என்னடா ஆச்சு? இல்லை, எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால தான் எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம். ரீல்காகவும் இல்லை, ஸ்டேட்டஸ்க்காகவும் இல்லை, ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, ஐசக்கோட அப்பாவை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க குடும்பத்துக்கு சமாதானம் கொடுங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆமென். ஹலோ, என்னது அப்பாவுக்கு ஓகே ஆயிடுச்சா? அப்பா, தேங்க்யூ ஏசப்பா. ஜெபம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இனிமே இருக்காது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. Scene 6. சரி சரி எல்லாரும் கவனிங்க.
ஒரு வழியா எல்லா இன்வெஸ்டிகேஷனும் முடிச்சு யாரு உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு தெரியுமா? ரொம்ப பணக்காரங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லை, ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லை, இருக்கிறதுலே பர்ஃபெக்டாக இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லை. யார் உண்மையிலேயே தன்னோட தப்பை உணர்ந்து மனம் திரும்புகிறாங்களோ, யார் தப்பு செய்கிறதுக்கு பயப்படுறாங்களோ, யார் கீழ்ப்படுகிறாங்களோ, யார் ஜெபம் பண்ணுறாங்களோ, யார் பிறருக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு நாள் நம்ம சேர்த்து வச்ச பணம், புகழ், ஏன் இந்த உடம்பு கூட மண்ணோட மண்ணா இந்த பூமிக்குள்ள புதைஞ்சு அழிஞ்சு போயிடும். ஆனா யாரோட இருதயம் ஆண்டவர் கூட எப்பவும் நடந்துட்டே இருக்கோ அவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்க. பரலோகத்துக்கு போகிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ பரலோகம் எஸ்பா கூட நடக்கிறவங்களுக்கு தானா? சோஷியல் மீடியாவில் நம்ம என்ன ஃபோட்டோ போட்டாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைஃப்லையும் நிறைய பேர் ஃபேக் ஸ்மைலோட அழைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஏசப்பா நம்மளோட இருதயத்தை தான் பார்க்குறாங்க. எல்லாம் இருக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறத நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம். அப்போ யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? ஏசப்பா கூட இருக்கிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்படிதானக்கா? அதேதான் பிள்ளைங்களா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்